இஹ்ராம் கட்டி இருக்கிற சமயத்துல அந்த இஹ்ராமுடைய நேரத்துல நாம சில விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். தடை செய்யப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற வகையில சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோட நாம் என்ன செய்வோம், முடித்துக் கொள்வோம். ஃபர்ஸ்ட் முதல் கட்டமாக இந்த ஆடை விஷயத்துல தைத்த ஆடைகளை என்ன செய்யணும், நாம தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த பெல்ட்ல அது தையல் இருந்தாலும் அது அனுமதிக்கப்பட்டதாகத்தான் என்ன செய்து சொல்லப்படுகிறது. அதை நாம் என்ன செய்யலாம், அணிந்து கொள்ளலாம். வேறு வகையான வகையில இந்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம போடக்கூடாது. தைத்த ஆடைகள் போடக்கூடாது. தலையில என்ன செய்யக்கூடாது, தொப்பி அணியக்கூடாது. தலப்பாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதே போல கையுறை காலுறை என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. இந்த காலில் நாம அது குளிராக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல காலுறை அணிய நாம முற்பட்டோம் என்று சொன்னால் அந்த கரண்டை வரைக்கும் என்ன செய்யணும், அதை நாம என்ன செய்யணும், வெட்டி கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனா அந்த அளவுக்கு கரண்டை தெரியக்கூடிய அளவுக்கு அந்த இதெல்லாம் விற்கிறதாக என்ன செய்யறாங்க சொல்றாங்க. முடிந்தால் அதை வாங்கி என்ன செய்யுங்க, நீங்க போட்டுக் கொள்ளுங்கள். அதே போல நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த நறுமணத்தை என்ன செய்யணும், நாம முற்றாக உடல்ல தலையில உடம்புல அது போடாத அளவுக்கு என்ன செய்ய வேண்டும், நாம தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த கணவன் மனைவியாக போகக்கூடிய அந்த சகோதர சகோதரிகள் என்ன செய்யணும், அந்த இல்லற உறவு என்று சொல்லப்படக்கூடிய தாம்பத்திய உறவு என்ன செய்யணும், அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தாம்பத்திய உறவு மாத்திரம் கிடையாது, அதை தூண்டக்கூடிய எந்த காரியத்திலும் என்ன செய்யக்கூடாது, அந்த இஹ்ராமுடைய நேரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. இதே போல அன்றைய காலகட்டத்தில் இந்த வேட்டை பிராணியில வேட்டையாடுறது கூடாது அப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம எங்க போய் என்ன செய்ய போறதில்ல, எந்த வேட்டையை ஆட போறதில்ல. ஆனா அதே சமயத்துல இந்த அதாவது விஷ ஜந்துக்கள் இருக்கா இல்லையா, நம்ம உயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷ ஜந்துக்கள் இருக்கா இல்லையா, இதை தவிர உண்டான வேற எந்த பிராணிகளையும் எந்த பூச்சிகளையும் நாம் என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படிங்கிற வகையில் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அது அல்லாம தலைமுடியை நாம் என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. குளிக்கிற சமயத்துல சில நேரத்தில் என்ன செய்யும், தலைமுடி உதிரும். அதை பற்றியான குற்றம் கிடையாது. அதை நாம தெரிஞ்சுக்கிறோம். இந்த நகத்தை என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.